அல்லா இறக்குனான்னு ஒரு எழுதி சபபே நுசூல் ஷான் நுசூல் ஒரு ஆயத்து இறங்குறது காரணம் சொல்றாங்க. அதுல இது அப்ப இப்படிப்பட்ட கட்டத்துல 3 முறை பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பை அவர்களை சாப்பிட விடாம எந்த ஒரு ஏழை போய் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வருத்தத்துல சர்க்கார் நீ வியாபாரியா பிச்சைக்காரனான்னு கேட்டு அதுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சா அம்மா சாயில பல தங்க நபிய ஹபீபே நீங்க பிச்சை கேட்கணும், யாஜகனை நீங்க விரட்ட வேண்டாம், யாஜகனை துரத்த வேண்டாம். அன்பர்கள் யோசிச்சு பாருங்க, நாம எப்படி சொல்றோம்? மலேசியாவுக்கு முத வந்திருப்பான் பாவம், அப்பாவுக்கு முத வந்திருப்பான். அப்ப தப்பி தவறி யாத்தியாருக்கு உதவி கேட்டா கொடுக்கிற சீமான்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நம்மை கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கஞ்சா இருக்கிறாங்க. ஏன் எதிர்த்து? இதுக்கு முந்தி 70 தரம் வந்திருக்கிறீங்களே, நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். நாங்க சம்பாதிச்சு எங்க பிள்ளை குடி கொஞ்சம் அனுப்புறோம்ல, வந்து நீங்களே எல்லாத்தையும் குடிக்கிட்டு போய் நாங்க என்ன செய்யணும்? யாரு சொல்றான்? கொடுக்காதவன் தான் சொல்றோம், கொடுக்கறவன் சொல்றது. கொடுக்கறவன் சடையாம அவர் 70 தரம் வந்தானா 80 தரம் வந்தானா கொடுக்கறதுக்கு கூலி அல்லா கொடுக்கறான். கொடுக்கறதுக்கு கூலி அல்லா கொடுக்கறான். வைனதி சாயிரி அலைக ஹத்தம் வலவ் ஜால ஃபரஸ். அவன் குதிரையில ஏறி சவாரியா வந்து நின்று கேட்கறான். குதிரையில நின்று ஆட்ட சட்டமான குதிரையில நின்று பிச்சை கேட்கறான். நீ ஏதாவது கொடுத்துறியா? கொடுத்துரு. நீ கணக்கு போடாது. இவன் குதிரையே 10,000 ரூபாய் பெருமை, இவன் பிச்சை கேட்கிறான் என்று நீ கணக்கு பா. யாஜகனுக்கு கொடுத்த சவாப நன்மை நீ கொள்ள அடிச்சுட்டு போ. விளங்குச்சுங்களா நண்பர்களே? ஆக நான் பிச்சைக்கு சொல்ல வர சலாம் சொல்ற விஷயத்துல முசாபிரா வந்த ஆள் சலாம் சொன்னா ரொம்ப யோசிச்சு சலாம் சொன்னா இதோட ஆளை விடுவாரா இல்ல பின்தொடர்ந்து குமாரகாரியும் குடிசைக்கு போடணும், அது போடணும், இது போடணும் எல்லாம் சொல்லி ஏதாவது என் கையை விட்டு 5-10 போகுமா? கணக்கு பார்த்து பதில் சொல்றது நண்பர்களே. இதான் முஸ்லிம் என்று தெரிந்தால் சலாம் சொல்லணும். அறிமுகமானவரோ அறிமுகமாகாதவரோ முஸ்லிமை பார்த்தா சலாம் சொல்லணும், அவர் பதில் சொல்லணும். நம்ம 2 பேரும் சலாம், நம்ம 2 பேரும் சலாமத்தான வாழும். எதுக்காக யாரையும் விரட்டக்கூடாது, யாரையும் பேசி காணக்கூடாது? சமயத்துல மலாயகத்து மாறுகளும் பிச்சைக்காரனாக வாசெடுப்பாங்க. நிறைய சரித்திரங்கள் ஹதீஸ்ல நேர பத்தல சுருக்கமான நேரம். நான் 11 காலத்துல வந்து உட்கார்ந்து தாயிலாக எல்லா பாடம் தொடர வேண்டியது விளங்குறீங்களா? ஆரம்பமாக சில சலாத்தை ஆரம்பிச்சதுனால தொடர்ந்து சொல்ல வேண்டியதாக என்ன சொன்ன வாசல்ல யாதவ பிச்சை கேட்டு வர்றாங்களே சமயத்துல மலக்கும் வர மனித பொருள் மலாய்க்கு மேல நாய் பன்றியுடைய உருவத்தில் வரணும். எந்த 2 உருவங்க? நாய் பன்றியுடைய கோலத்தில் மட்டும் மலர்கள் வரமாட்டாங்க, பாக்கி எல்லா உருவத்தையும் வரும். அதனால பிச்சைக்காரனாகவும் மலர்கள் வரலாம் சோதிப்பதற்காக. அந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு காலங்கள், கதைகள் சர்த்தங்கள் ஆதாரங்கள். ஆகினால நாமும் அவனை விரட்டி அவனை எரிக்கப்பட்டு 4 வார்த்தை சொல்லி இந்த வாசம் தான் தெரிஞ்சா இவரு இவ்வளவு விசாலமா இருக்கு, வேற எங்கேயாவது துறைய எந்த நேரா எங்கதான் வர்ற, அது கடை திறந்தவொன்னு வந்து நிக்கிற, இன்னும் 10 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது, என்னத்துக்கு காயுது? ஏன் காயுது? நண்பர்கள் வந்திருக்கிறவங்க அவனால எவ்வளவு நமக்கு அல்லாஹ் தாலா ரஹ்மத் பரக்கத் செய்யறான். மிஸ்கீன்களை அனுப்பிச்சு அல்லாஹ் தாலா சதகாக்களை வாங்கி, நான் ஒன்னும் சதக்கா வாங்க வரேன், நான் வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஜகாத்து கொடுத்து அவங்களுக்கு முந்தி சொல்லிவிடு. ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு சீமானா உள்ளவன் ஜகாத்து வாங்குறது ஹராம். யாருக்கு ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு வசதி இருக்கோ பொருளாதாரம் இருக்கோ ஜகாத்து கொடுக்குறானோ அவன் ஜகாத்து காசு வாங்குறது ஹராம் ஆச்சு மார்க்கு. அதனால உங்கள்கிட்ட சதக்கா வாங்கவோ ஜகாத் தொகை வசூல் பண்ணவோ அதுக்காக வரணும். அதற்கு ஷேக் அவர்கள் ரொம்ப நீண்ட நாளா சொல்றாங்க, எனக்கு 11 முரீதுகள் இருக்காங்க, அவர்கள் எல்லாரும் என்னுடைய ஷேக்கை பார்க்க ஆசைப்படுறாங்க. நாங்க வந்து ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு வாங்கன்னு ரொம்ப சொன்னாங்க. நல்லாத விஷயம். இப்ப இங்கே இருந்து கார்ல இருந்து இறங்கி நடந்து போய் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தேன், என் முழங்கால் இன்னும் நிக்கல. அவ்வளவு பலவீனம் என்னது இருக்கு. இருந்தாலும் நான் அதை பொருட்படுத்தாம இஷா தொழுகை நான் முந்தி தொழுதுட்டு வந்தேன். ஏன்? பயான் செய்து ஃபர்து ஆயினல்ல, என் பேர்ல மட்டும் கடமை அல்ல. கடமைச்சுதான் தொழுகை என் பேர்ல ஃபர்து. அப்ப என் மீது கடமையான தொழுகையை நான் தொழுகாம வந்து உங்களை உபதேசம் செஞ்சு என்ன செய்யும்? அதுக்காக வருவதற்கு தாமதமாச்சு நான் தொழுது முடிச்சு விடுவேன். அகில நண்பர்கள் சுருக்கம் என்ன? நன்மைகள் அதிகமா தேடு. அல்லாஹ்வுடைய ரஹமத்து சாக்கு போக்கு தேடு. அல்லாஹ்வுடைய ரஹமத்து சாக்கு போக்கு தேடு. என் அடிமை ஏதாச்சும் நம்ம செய்ய மாட்டானா அதை காரணமாக வச்சு அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான சொர்க்கத்தை தள்ளிடுறாங்க.
அன்பர்களே, சொர்க்கம் அமல கொண்டு இல்ல. லை யதுகுல் ஜன்னத மின்கும் பிஅமலி. உங்களை யாரும் அந்த அமல கொண்டு சொர்க்கம் போக மாட்டீங்க என்று பெருமானார் உரைத்தார். ஒருத்தர் கேட்டாங்க சபையில், அவள அந்த யார சொல்லுங்க, தாங்களுடைய பிரச்சனை அப்படித்தானான்னு கேட்டாங்க. தங்களுடைய திருக்கரத்தை கையில் தலையில் வைத்து இல்லா எனக்கும் அல்ல அருள் புரிந்த ஒளியேண்டார். விளங்குச்சுங்களா? அமல் செய்ய சொன்னது என்னத்துக்கு? நீங்க அடிமையோடு நிரூபிப்பதற்காக. நம்மளுடைய அமலை கொண்டு நாம் அல்லாஹ் உனக்கு அடிமைகள் தான். நீ தொழுக சொன்ன நேரத்தில் தொழுகிறோம், நீ நோன்பு வைக்க சொன்னால் வைக்கிறோம், நீ ஜகாத் கொடுக்க சொன்ன கொடுக்கிறோம், நீ ஹஜ் செய்ய சொன்ன செய்கிறோம், நீ குர்ஆன் ஓத சொன்ன ஓதுகிறோம். எதற்காக? நாங்கள் அடிமை என்பதை நிரூபிக்கிறோம். அதுல இப்ப நாம தொழுகிற தொழுகை இருக்கு, இதற்கு கூலி கொடுக்கிறது ஒரு போது அல்லாஹ் தண்டனை கொடுக்காம விட்டால் அது பெரிய கூலி. தொழுகையா தொழுகிறோம் அன்பர்களே. வெளிஃபர்தும் தெரியாது, உள்ஃபர்தும் தெரியாது, வாஜிபாத்தும் தெரியாது, சுன்னத்தும் தெரியாது, மக்ரூஹாத்தும் தெரியாது, முர்ஜலும் தெரியாது. ஏதோ பள்ளிவாசலுக்கு போனோம் வந்து தொழுதோம். அன்பர்களே, தொழுது அறவே இல்லாம போனதுக்கு எண்ணம் இல்லாதவருக்கு இன்பு சங்கரன் நம்மளை நாம் சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் செய்வன திருந்த செய்யும், செய்யற காரியத்தை நல்ல விதம் நிரப்பமா ஓது செய்யும். சில பேர் ஹவுதுகள் இங்க என்ன சிஸ்டம் தெரியாது. ஹவுதுல வந்து செய்யும்போது மதராசில் பார்த்து தண்ணி இப்படி இறக்கிறான் 3 தடவை, முழங்கை மொழி உள்படம் தான் படிச்சிருக்கிறான், தண்ணியை இப்படி இறக்கிறான் 3 தடவை. அப்ப இப்படி தடை விட்டுக்கிறான், முழங்கை எல்லாம் காஞ்சுதான் இருக்கு. எந்திரிச்சு காலை கழுவும் போது மீன் பிடிக்கிறோம், தண்ணி இறக்கிற மாதிரி ஹவுஸ் தான் தண்ணி இறக்கிற காலுக்கு புதிங்காலாம் நனைஞ்சிருக்கு, கீழே தான் நனைஞ்சிருக்கு. அப்படியே பண்ணிட்டு தங்கிருக்கு. பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள்? தொழுகையாளி இவர் தொழுதார். அன்பர்கள், பள்ளிவாசல்ல போயிட்டு வந்தா எல்லாரும் தொழுகையாளித்தாங்க நின்றவர்கள். நம்ம தொழுகை அல்லாஹ்விட கபூல் ஆகணும். ஒரு தடவை நான் இஷாவுடைய பிந்துன சுன்னத்து 2 ரக்காத் தொழுது, இஷாவுடைய பிந்துன சுன்னத் கொஞ்சம் அவசரமா தொழுது. என்னுடைய ஷைഖ் நாயகம் அதை பார்த்துட்டார். நான் சலாம் கொடுத்த பிறகு கூப்பிட்டாங்க, வந்து தொழுது முடிச்சிட்டியான்னு கேட்டாங்க. தொழுதுட்டேன்னு. நீ திரும்பி அடைஞ்சியான்னு கேட்டேன். क्या तू राजी है? तेरी नमाज से तू राजी हुआ क्या? நீ பொருந்தி கொண்டியான்னு கேட்டேன். நான் சொன்னேன், எஜமானே நான் தாங்க சொல்லி கொடுத்த அளவுக்கு நான் ஒழுங்கா தான் தொழுதேன், அதனால நான் தொழுததை நான் பொருந்திக்கிட்டேன்னு சொன்னேன். அப்ப எஜமான் சொன்னாங்க, क्या कमाल हुआ? तेरी नमाज से तू राजी हुआ तो क्या कमाल हुआ? तेरा माबूद राजी होना. உன் தொழுகையை உன்னுடைய மாபூத் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் கபூல் செய்யணும். வா, என்ன தொழுகை தொழுதா என் அடியா சொன்னா நாம அதையும் உண்ற மாதிரி நிலவும் ஆரம்ப நிலை இருக்குங்களே. தொழுகை வந்த காலத்தில் தொழுகை என்று ஒன்று மேலாஜுடைய இரவையில் எப்போ வந்துச்சுங்களோ சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃபா நுஸல்லி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் தொழுகை என்ற பேரால் ஒரு வணக்கம் வந்திருக்கு, நாங்க எப்படி தொழுக, எப்படி தொழ வேண்டும் என்று கேட்டார்கள். அன்பர்கள், அப்போ வந்து இந்த சட்ட புஸ்தகங்கள் வெளி ஃபர்து இத்தனி, உள் ஃபர்து இத்தனி, வாஜிபாத் இத்தனி, மக்ரூஹாத் இத்தனி, முர்ஜல் இத்தனி, இது எல்லாம் இல்லாம தொழுகை வந்திருக்கு. சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃபா நுஸல்லி யா ரசூலல்லாஹ், நாங்க எப்படி தொழ கேட்டார்கள். பெருமானார் என்ன சொன்னார்கள்? தங்களுடனே சேர்த்து கொண்டார்கள். சல்லு கமா ராய்துமுனி உஸல்லி, என்னை எப்படி தொழ பார்க்கிறீர்களோ அப்படி தொழுங்க. ஏன் ஜிஸ்மை என்னுடைய தொழுகை அப்படியே காப்பி அடிங்க, அதான் உங்க தொழுகை. விளங்குச்சுங்களா? உங்களுக்கு விளங்குச்சா இல்லையா? நான் நில நிக்கிற மாதிரி இல்லைங்க, நான் தக்பீர் கட்டுற மாதிரி கட்டுங்க. விளங்குங்க? நான் எப்படி கை கட்டுற அப்படி கட்டுங்க, நான் ருக்குக்கு போற மாதிரி போங்க, நான் சஜ்தா செய்யற மாதிரி செய்யுங்க, நான் இருப்பு இருக்கிற மாதிரி இருங்க, நான் சலாம் கொடுக்கிற மாதிரி கொடுங்க. என்னை துயருங்கள், நான் எப்படி செய்கிறேனோ அதை அப்படியே செய்யுங்கள், அதான் உங்க தொழுகை. அன்பர்கள், அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு அவ்வளவு உயர்வு அந்தஸ்து கொடுத்தார். உங்களை அப்படியே ஃபாலோ பண்றதுதான். 2 வசதி இருக்குங்க. ஒன்றுக்கு பேர் இதாத். இதாத்னா வழிபடும், கட்டுப்படும், தலை சாய்க்கணும், ஆமோதிக்கணும். நபிக்கு கட்டுப்பட்டான். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடும். யாரு ரசூலுக்கு வழிபட்டாலும் அது திட்டமா அல்லாஹ்வுக்கு வழிபடும். இவ்வளவு கேரண்டி அல்லாஹ் தராது. அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க. ஒண்ணு. இன்னொன்னு என்ன? ஒன்று இதாத்துங்க, இன்னொன்னு இத்திபா, நபியை துயருதல். நபியை துயர்ந்து அந்த செயலை செய்தல். அன்பர்களே, அதுதான் அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு பார்க்கவே. நீங்க புதுசா எது வேணாம், டிராமா, புது டிராமா இங்க கண்டக்ட் பண்ணவே வேணாம்.
என்னுடைய அருமை நபி ஹபீபு நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எதை செய்து காட்டினார்களோ, அவர் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுங்கள். அவர்கள் எப்படி நோன்பு நோட்டார்களோ அப்படி நோன்பு நோக்குங்கள். அவர்கள் எப்படி ஹஜ் செய்தார்களோ அப்படி செய்யுங்கள். விளங்குச்சுங்களா? நபிக்கு ஜகாத் இல்லை, அதனால அதை நான் சொல்லல. நபிமார்களுக்கு ஜகாத் கடமை. மற்ற வஸ்துக்கள் நீங்க நபி அப்படியே தொழில். இதாத் என்று சொன்னால் கட்டுப்படுதல், வழிபடுதல், தலை சார்த்தல், ஆமோதித்தல், கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுதல். இத்திபான்னு சொன்னா ஈயடிச்சான் காப்பி. நபி எப்படி செஞ்சாங்களோ அதை as it is அப்படியே நீ திரும்பி செய்யறதுக்கு பேரு இத்திபா. ஒன்று இதாத்தே ரசூல், ஒன்று இத்திபாய ரசூல். வித்தியாசம் தெரியாம போட்டு உழப்பி வீணாக்கி வச்சோம். समझ में आया मोरी साहब? एक इताअत रसूल है, एक इत्तिबा रसूल है. इत्तिबा எப்ப அவசியப்படுது? அல்லாஹ் என்ன சொன்னா? அது வரைக்கும் நான் வந்து தண்ணி. आप कैसा है उधर? अल्लाह तो रहम कर, तो करम कर. ये आपके बंदे आए. நான் பைசா தோடு துவா கேட்டேன். ரப்பே, உன்னுடைய நபி அவர்களும் சஹாபாக்களும் இரத்தம் சிந்தி வளர்த்த இந்த இஸ்லாமிய நந்தவனத்தை பாதுகாக்க லட்ச உலமாக்களை நீ படைச்சிருக்க. அவர்கள் போதுமானவர் என்றாலும் ரப்பே, நானும் மலேசிய நாட்டுக்கு வந்தேன். ஷேக் அவர்களுடன் சேர்ந்து வந்தது. மக்கள் என்ன என் வாயாலையும் சில உபதேசங்களை கேட்க பிரியப்படுறாங்க. அதுக்காக இந்த ஆகாத ராவுல தூங்க வேண்டிய நேரத்தை குர்பான் செஞ்சு வர்றாங்க. அதனால இருப்பே என் கை காலெல்லாம் இந்த ஆட்டமா இருக்கு. இதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் தெம்பு கொடுத்து கொஞ்சம் சக்தியை கொடுத்து, நாளைக்கு ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போகணும். இதெல்லாம் இப்ப துவா இஷாவில் துவா கேட்டு கொஞ்சம் எனக்கு தௌஃபீக் கொடுத்தா. நீ வேலையை கொசுவெல்லாம் நீ வேலை வாங்கிக்குவே. நீ நாடியவர்களை வேலை வாங்கி. அல்லாஹ்வுக்கு நாம தான் வேணும்னு இல்லைங்க, அவன் நாடியவர்களை வேலை வாங்கி விளங்கி. நாம் பின் வாங்கினோம். நபி அவர்கள் இரத்தம் செஞ்சு வளர்த்த இஸ்லாமிய நந்தவனத்தை அது எப்படி போனாலும் போகட்டும், எனக்கு நானும் என் மனைவி மக்கள் நல்லா இருந்தா போதும் என்று சுயநலவிகளாக வாழ்ந்தோம். இந்த இஸ்லாமிய பிரச்சாரம், இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தஆலா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஈமான நசீபாக்கி, கலிமாவை நசீபாக்கி, அவனை வலியாக்கி, குத்துபாக்கி வேலை வாங்கிவான். அவ்வளவு சக்தி உள்ளவன் அல்ல. என்ன நினைக்கிறது? ஸ்ட்ரைக்கா பண்ற, அல்லாஹ் கிட்ட ஸ்ட்ரைக் பண்ற. நான் எடுத்துவோம் மார்க்கத்தை சொல்லாட்டி மார்க்கத்தை சொல்றவர் யாரு? அதுக்காக நீ உட்கார்ந்து இருக்கிறியா? நண்பர்கள், என்ன வேலைக்கு அல்லாஹ் படைத்தா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? நாம் யார்? அல்லாஹ்வுடைய பக்தர்கள், அவனுடைய அடியார்கள். நமக்கு வேலை என்ன தெரியுங்களா? நபியவர்கள் விட்டு சென்ற இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தை மங்க விடாது பாதுகாப்பதுதான் நம்முடைய வேலை. நாம என்ன செஞ்சோம்? அந்த உலமா பெருமக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அவங்க தலையில போட்டுக்கிட்டு நாமும் நீங்க சொல்றது சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் கேட்டது சொல்லுங்க. ஒரு வசனமா இருந்தாலும் என்னை கொண்டு என்னிடத்திலிருந்து கேட்டதை நீங்க பேருக்கு சொல்லுங்க. சொல்லி பழகுங்க, சொல்லி பழகுங்க. ஏன் எல்லாரும் பேசாமையா இருக்கணும்? ஒருத்தர் சந்திச்சா மாடு கண்ணு பிடிச்சிங்களா? நீங்க பாட்டு வாங்கினீங்களே ஒரு $1000 கொடுத்து கண்ணு பிடிச்சிங்களா? பேசலாம் சகோதரன். சரி போட்டுருச்சு, பால் எப்படி கறக்குதுங்க? ஏன்னா 4 லிட்டர் குறையாம கொடுக்கலாம். ஆக அவன் வளர்க்குறான். அவன் வீட்டுல நாயை பத்தியும் பேசிக்கிறான், மாட்டை பத்தியும் பேசிக்கிறான், மனுஷனை பத்தி எல்லாத்தையும் பத்தி. அந்த செடி வச்சுங்களே, மாங்காய் காய்ச்சி வச்சுங்களா, தென்னை மரம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்களா, தேங்காய் எல்லாம் கேட்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்தம் சிந்தி வளர்த்த இஸ்லாமிய நந்தவனம் உன் வீட்டுல எப்படி இருக்கு? கேட்டியா? உன் பிள்ளைகள் தொழுகிறாங்களா? குர்ஆன் ஓதுறாங்களா? அன்பர்கள், நமக்கு என்ன கவலை? அல்லாஹ்வுடைய மார்க்கம், ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படியாச்சு போகட்டும். நாளைக்கு தெரியும் மஹ்ஷர்ல நம்மளுக்கு நீ யாருக்காக வாழ்ந்து எதுக்காக வாழ்ந்து. சுயநலவிகளாக வாழாதீங்க. வாழ்க்கையில பறக்குது. அல்லாஹ் வேலை வாங்கிக்குவான் யாரையும்.
அல்லாஹ் நாடினால், நான் சொன்னது உங்களுக்கு முன்னால் சொன்னா உங்களை குறித்து சொல்றது. அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் நாடினால் உங்களை போக்கி விடுவான். வேற ஒரு புது படைப்பை அல்லாஹ் படைத்துக் கொள்ளும். அவருக்கு சக்தி இருக்கா? நாம கையால் ஆவாதான் கூட பெஞ்சாதி மிரட்டுறோம். நானும் மிரட்டி பழக்கம். இப்ப நீங்க தான் கையை பாத்தீங்களே, இப்ப நான் இன்னொரு நிக்கா செய்ய முடியுமா? முடியாது. சில பேர் சொல்றாங்க மஸ்னாவ சுலாத்த ரூபாய் 2 2 3 4 4 சொன்ன ஆண்டவன், நீங்க ஷைகா இருந்து ஒரே பெஞ்சாதி வச்சுட்டு இருக்கீங்களே, நீங்களாச்சு 2 3 செஞ்சு முன்மாதிரியா காமிச்சா என்னன்னு சில பேர் கேட்டாங்க. நான் சொன்ன இந்த ஆட்டத்தை பாருங்க அன்பர்களே, இந்த ஆட்டத்திலையும் நானும் பெஞ்சாதி எப்படி விரட்டுறேன்? என்னடி எப்ப பார்த்தாலும் ஒரே அலட்சியமா இருக்கு. கூப்பிட்டா அரை மணி நேரத்துக்கு பிறகு வர்ற, தண்ணி கேட்டா நீ பாட்டுக்கு 7 காதுல வாங்காம நிக்கிறேன், என்ன ஒன்ன விட்டா வேற கெதி இல்லைன்னு நினைக்கிறேன், 100 கொண்டாடி கட்டிட்டு வருவேன் அப்படி சொல்லி மிரட்டுற பழக்கம் இருக்கா? என்கிட்ட இருக்க உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இல்ல அப்படி சில பேர் மிரட்டுறதா கேள்விப்பட்டேன். அவனுக்கே நல்லா தெரியும் இனிமே எங்கேயும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த நிலையிலையும் பெஞ்சாதி மிரட்டுறான். என்ன நினைச்சுக்கிட்டு நீ அலட்சியமா இருக்கிற? சோறு 2 மணி வைக்க வேண்டிய சோறுனா வேலைக்கு போகணும், நல்லா தெரியும் உனக்கு. 3 மணி ஆச்சு சோறு வரல, என்ன நினைச்சுட்டு அலட்சியமா இருக்கிற? நினைச்சா 100 கொண்டாடி கட்டிட்டு 100 கொண்டாடி ஜாயிஸ் 4க்கு மேல ஹராமாச்சு. ஏக காலத்துல 4 மனைவிக்கு மேல நமக்கு ஜாயிஸ் இல்லை, நபிக்கு தான். இருந்தாலும் மிரட்டுறோம்லங்க. என்ன சொல்லுவோம்? ஆபதிக்க மாட்டேங்கிறீங்களா? சரி பாத்தீங்களா, ஷேக் உஷாரா இருக்கிற கட்டிட்டாரு. அப்ப இவர் மிரட்டிருக்காரு நல்லா தெரியுது. நண்பர்கள் மிரட்டினார், எஞ்சாதிக்கும் தெரியுது இவர் இனிமே எங்கேயும் பொண்ணு கிட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? அந்த நிலையில் நாம மிரட்டுறோம். அப்ப ஆகாதவர்கள், இயலாதவர்கள், நம்மால் முடியாததை சொல்லி மிரட்டுறோம். அல்லாஹ் சர்வ சட்டம் வல்லமை உள்ளவன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஆற்றல் இருக்கா இல்லைங்களா? ஒரு சிருஷ்டி அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தால எடுத்துக்கோம், மறு கூட்டத்தால பயப்படுங்க. நாம என்ன பயப்படணும்? ரப்பே நாங்களே அந்த வேலையை செஞ்சிருக்கோம். அல்லாஹ் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அரசாங்கத்துக்கு ஸ்ட்ரைக் மக்கள் பண்றது இல்லைங்களா? வேலைக்கு வராம. அப்ப அரசாங்கம் நோட்டீஸ் என்ன கொடுக்குறான்? மரியாதை வேலைக்கு வரீங்களா, வேற ஆளை வச்சு வேலையை நடத்திடுமா, மிலிட்டரியை வச்சு நடத்திடுவோம். நம்ம இது சொல்ல 2 பேருக்கும் போட்டி வரும்போது சொல்றாங்க அன்பர்கள். அப்புறம் இவன் கொஞ்சம் இறங்குறான், அவன் கொஞ்சம் இறங்குறான். அந்த மாதிரி எதாகி அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் இறங்கி வரணுமா? நாம தான் இறங்கி போகணும். நாம இறங்கி எப்படி போகணும்? ரப்பே எங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து வேற யாருக்கு கொடுத்தடாதே. உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த இஸ்லாத்துக்காக நாங்கள் பாடுபடுவோம், இதற்காக வாழ்வோம். எங்களுடைய வீடுகளில் கலிமாவை ஹயாத்தாக்குவோம், உன்னுடைய திருமணத்தை பாதுகாப்போம், உன்னுடைய சன்மார்க்கத்தை பாதுகாப்போம், குர்ஆன் ஹதீஸ் பாதுகாப்போம். இதை நாம சொல்லி என்ன செய்யணும்? எங்களுக்கு இப்ப நீ பதவி கொடுத்திய முஸ்லிம் மோமின், இதை எடுத்துடாத அல்லாஹ், வேற யாருக்கு கொடுத்துடாத அல்லாஹ். அன்பர்களே நாமளே அதுக்கு முன்னால வரணுங்க. ஒதுங்கி நின்றுகிட்டு என்ன ஆகுது பார்ப்போம். பள்ளிவாசல் போறது நான் நிறுத்திட்டேன், என்ன ஆகுது பார்ப்போம். இப்படி வர வர கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. கடைசியில் பள்ளிவாசல் காலி ஆகுதான்னு பார்ப்போம். நீ என்ன பாக்குற? அல்லாஹ் வேற ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன், முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னஷா நுனஸில் அலைஹிம் ஆயத்தன். அல்லாஹ் சொல்றான், நாம நாடுனா ஒரே ஒரு திருஷ்டாந்தம், ஒரு அதாப் ஒண்ணு வானத்திலிருந்து நான் இறக்குறேன். எல்லாரும் முகம் குப்புற சஜிதா ஒரு மாதிரி செய்யும். உன்னை பழக்கே உன்னை சாக்க தெரியாதுன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? அடிச்சு பழுக்க வைக்கிற பழக்கம். நீ அறிந்து தெரிந்து நீயாக அல்லாஹ்வை வணங்க வேண்டியது கடமைதான். அல்லாஹ்வை வணங்குவதுதான் நியாயம் என்ற நியாய உணர்வுடனே நீ அல்லாஹ்வை வணங்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். அதனால்தான் அல்லாஹ் சொல்லி சொல்லுவதற்காக வேண்டிய உலமா பெருமக்களை என் போன்ற சில பாவிகளையும் எல்லாம் படைச்சிருக்கிறான். நானும் அதை தான் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு வழிபடும், அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் கட்டுப்படுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. நண்பர்கள் சரி, இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் தொடர் விட்டு போகாம இருக்கு. அது இல்லாததுனால தான், அதுல பலகீனம் வந்ததுனால தான் இப்படி. ஏன்? முதல் கோணல் முற்றும் கோணல். அஸ்திவாரம் பவுண்டேஷனே சரியில்லைன்னா மேல கட்டுற கட்டடம் சரியாது. அஸ்திவாரத்துக்கு எவ்வளவு செலவு செய்யறோமோ, அஸ்திவாரத்தை எவ்வளவு வலுவா போடுறோமோ, அது அப்படின்னா 3+4+ சொல்லிக்கிட்டே இருக்கிறான். 4 அடுக்குங்க, 5 அடுக்குங்க, இது 7 அடுக்குங்க, இது 80 அடுக்குங்க. அதுக்கு தகுந்தாப்புல அஸ்திவாரம் போட்டுருக்கோம். விளங்குச்சுங்களா? நமக்கு ஒண்ணு ஈமான், ஒண்ணு அமல்.
என்ன வேணுங்க? ரெண்டு வேணும். குர்ஆன் என்ன சொல்லுது? இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். இந்த ஆலிம்ஷா முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அரேபிய மக்களுக்கு மத்தியில ரெண்டும் கண்ணியமான வஸ்துவா இருந்தா, ரெண்டுமே கண்ணியமானதுன்னு வைங்களேன், அந்த ரெண்டுல எது ரொம்ப கண்ணியமானது அதை முப்படுவது பழக்கம். ரெண்டுமே உயர்ந்ததுங்க, அந்த ரெண்டுல ஒன்றை விட ஒன்று எது ரொம்ப உயர்ந்தோ அதை முப்படுவது பழக்கம். அவர்களுடைய பழக்கத்தின்படிதான் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அதனால அல்லாஹ் என்ன சொன்னா, மனிதனே உனக்கு ரெண்டு தேவை. ஒண்ணு ஈமான், அல்லாஹ் ரசூலை நீ ஈமான் கொள்ளணும், ஆகிரத்தை ஈமான் கொள்ளணும். கேள்வி மஹ்ஷருடைய நாள் மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவது கபர் எல்லாத்தையும் ஈமான் கொள்ளணும். ஈமான் கொள்ள வேண்டியது ஈமான் கொள்ளணும். ரெண்டாவது நீ நற்கிரியைகளை செய்யணும், நல்ல அமல் செய்யணும். ரெண்டுமே அஷ்ரஃப், ரெண்டுமே உயர்ந்தது, பரக்கத்தான். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா, ஈமான் இல்லாம நீ என்ன அமல் செஞ்சாலும் கபூல் இல்லை. ஈமான் இல்லாம நீ என்ன அமல் செஞ்சாலும் கபூல் ஆகாது. ஈமான் ஷர்த். நம்முடைய அமல் கபூல் ஆவதற்கு அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டு கொள்ள வேண்டியது நிபந்தனையாச்சு. ஈமானுக்கு பிறகு செய்யற அமலுக்கு தான் அல்லாஹ் கூலி கொடுக்கும். ஈமான் இல்லாம இப்ப காபிர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எவ்வளவு நல்ல காரியம் செய்யறாங்க. சத்திரம் கட்டுறான், காவடி கட்டுறான், அம்பாட்டு கஞ்சி காட்சி கொடுக்குறான், அன்ன வஸ்திரத்தை கொடுக்குறான், துணிமணி கொடுக்குறான், ஏழைகளுக்கு பள்ளிக்கூடங்களை கட்டுறான், தர்மம் செய்யறான். அதற்கு ஆகிரத்துல கூலி கொடுக்க மாட்டான், அல்ல பைசா கொடுக்க மாட்டான். அவர்களுக்கு துனியாவிலே ஏதாவது பகரம் கொடுத்த தீர்ந்துருவான். ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் மறுமையில் அல்லாஹ் நற்கூலி கொடுப்பான். அப்ப ஈமான் நிபந்தனையாக இருக்கு, அதை முற்படுத்திட்டான். ஆமனு வ அமீலு ஸாலிஹ், ஈமான் கொண்டு நற்கர்மம் செய்யணும். நீ நற்கர்மங்கள் செய்யறது பக்கமே கவனமா இருக்கு, நல்ல சந்தோஷமா செய்ய. அந்த நற்கர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனை என்ன? ஈமான். அல்லாஹ்வின் பேரில் ஈமான் சரியா இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன். அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாராச்சும் இருக்கிறானா? இல்ல. மாஷா அல்லாஹ் தெரிஞ்சு போச்சு. யாரும் இல்லைன்னு யார ஒதுக்குனேன்? நாவால ஒதுக்குனேன். நாவால நீ வாழ்நாளெல்லாம் ஒதுக்குனேன். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் பரசாதரு. நீ கோடை இடி போல் முழங்கினாலும் சரிதான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது கோடையில் இடி இடிக்கு பாருங்க, அந்த மாதிரி நீ சொன்னாலும் சரிதான். அல்லாஹ் அவன் கல்ப பார்க்க. நிச்சயமாக உன் கல்புல அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் தான், அல்லாஹ் தான் வணங்கப்பட வேண்டும், அவனை தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்பது உள்ள உட்கார்ந்துருக்கான்னு அல்லாஹ் பார்க்கிறான். அன்பர்களே, நீங்க விளங்காட்டி நான் சங்கடப்பட்டேன். நான் துவா கேட்டு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த திருக்கலிமாவுடைய வரலாறுகளை நான் சொல்லிக்கிட்டு அதை எப்படியாக உன் அடியார் என்றது அவருடைய உள்ளங்களை நீ உட்கார செஞ்சிடறாங்க. ஏன்னா நீ தான் கூட இருக்க, நீ தான் கொண்டு வந்து, நீ தான் கேட்க வைக்கிற, நீ தான் சொல்ல வைக்கிற, விளங்க வைக்கிறது உன் கையில தான். நான்ங்கிறது எடுத்து வெளியில போட்டுங்க, காம்பவுண்ட் வெளியில போட்டு உட்காருங்க, அல்லாஹ் கூட வச்சுட்டு உட்காருங்க. என்னாச்சுங்க? நீ நாவால பல கோடி தடவை சொன்னாலும் சரிதான். உள்ளம் தஸ்தீக் செய்யும், அதை மெய்ப்பிக்க வேண்டும். சர்த்தே ஈமான். ஈமானுக்கு நிபந்தனை இக்ராரும் பில் லிசான் வ தஸ்தீகும் பில் கல்ப். புரிஞ்சுங்களா? இபான் கௌஸ் நாயகம் என்று சொல்றது யாரு? முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அந்த மகான் சொல்றார், அல் ஃபதூ ரப்பானி மா தஸ்தஹி அன் தகூல லா இலாஹ இல்லல்லாஹ். ஓய் முஸ்லிமே, உனக்கு வெக்கமா இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல? வலக அல்ஃபு மஅபூத், 1000 கள்ள தெய்வங்களை உள்ள வச்சிருக்கிற நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வெளியில? அன்பர்களே, இது யூதர்களை பார்த்து சொன்னதில்லை, கிதாப் படிப்பா. யூதர்களை பார்த்து சொல்லி, நசாராக்களை பார்த்து சொல்லி, முஸ்லிம்களுடைய பேரால வாழ்ந்தார்கள், முஸ்லிம்களுடைய போர்வையில வாழ்ந்தார்கள், அவர்களை தான் கேட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? 1000 கள்ள தெய்வங்களை உள்ள வச்சிருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அல்லாஹ்வை தவிர நீ அல்லாஹ்வை எப்போ வணக்கத்துக்கு பரிபூர்ணமா சொந்தமாக்குவே? எப்போ உன்னுடைய சகல தேவையும் அல்லாஹ் ஒருவனே பூர்த்தி செய்வானோ அன்றைக்கு தான் உன் வணக்கத்தை நீ அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமா.
எதுவரைக்கும் உன் தேவையே அல்லாஹ்வை தவிர மற்றைய சிருஷ்டிகள்ல யாராகிலும் உன் தேவையை பூர்த்தி செய்யறதுல பங்காளியா இருந்தா நீ பங்காளி ஆக்கியிருக்க. அல்லாஹ்வுக்கு பங்காளி இல்ல, நான் ஷரீக லஹு. அல்லாஹ் தானே பூர்த்தி செய்யறான். அல்லாஹ் முஹ்தாஜ் இலை, அவன் தேவையை பூர்த்தி செய்யறான். அதுல யாரையும் பங்காளியா சேர்க்க. ஜிப்ரீல் என்னால முடியல, நீங்க கொஞ்சம் உதவிக்கு வாங்க. மீகாயில் என்னால முடியல, நீங்க கொஞ்சம் உதவிக்கு வாங்க. இப்படி யாரையும் உதவிக்கு சேர்க்க இல்ல. அல்லாஹ் தன் தானே செய்கிறான். என்ன செய்யறான்? உன் தேவையை பூர்த்தி செய்யறான். நம் அனைவருடைய தேவையும் அல்லாஹ் சுயமாக தானே பூர்த்தி செய்கிறான். இது லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த மாதிரி நீங்க வணங்கினா நீங்களே சொல்லுங்க, எல்லா தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யும்போது இன்னொருத்தருக்கு யார் வணங்குவா? எல்லா தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வதை ஒரு அடியான் கண்டு கொண்டால் நிச்சயமா அல்லாஹ் தவிர வேறு யாரும் தலை சாய்க்க மாட்டான். அன்பர்கள், அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது, ஒத்து வராது. இருந்தாலும் சொல்றேன், பெண் ஜாதி நிக்கா செஞ்சவங்க எல்லாரும் சிறு பிள்ளைகளோட மற்ற எல்லாரும் நிக்கா செஞ்சு ஒரு பெண் ஜாதி யாரு வழிபடுறா? கணவன். ஏன் வழிபடுறா? இன்னொரு ஆம்பளை விட்டு, நாலாவது விட்டு ஆம்பளை விட்டு துணியை துவைக்க போறது இல்லை, அஞ்சாவது விட்டு ஆம்பளை சட்டி பானை கழுவ போறது இல்லை. தான் புருஷன் வீட்டுல தான் கிடக்குறான், அந்த காலடியில் தான் கிடக்குறான், அவனை தான் மரியாதை செய்யறான், தெய்வமா கொண்டாடுறான். ஏன் இப்படி என்னன்னு கேட்டாலே சொல்றான், எனக்கு தேவையான எல்லாத்தையும் என் புருஷன் தானே கொடுக்குறான். உலகம் இது. அல்லாஹ்வுக்கு நான் இதை உதாரணமா சொல்லிடுறேன். உங்களுக்கு ரைசா காமி தெரியும், அல்லாஹ் போற ஒரு வஸ்து இல்ல உதாரணம் சொல்லுது. நியாயமா இல்லையான்னு சொல்லுது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யறான். ஏண்டா உனக்கு என்ன கண்ணு இல்ல? பாப்பாவுக்கு செய்யற மரியாதை எங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடாது. என்ன சொல்றாங்க? ரத்த வேர்வை கொட்டி சம்பாதிச்சு பாடுபட்டு எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது வாப்பா, துணிமணி வாங்கி கொடுத்தது வாப்பா, சோறு போடுறது வாப்பா, பண்ணி கொடுத்தது சாமான் வாங்கி கொடுத்தது வாப்பா, எங்களை வாழ வைக்கிறது எங்க வாப்பா. அவரை விட்டு இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு நாங்க ஆளுவோம் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டான். அட மதல குழந்தையா தான் சொல்லிவிடுவோம். அதைத்தான் கௌஸ் நாயகன் சொல்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வாயால சொல்ல, உன் உள்ளத்துல 1000 கள்ள தெய்வம் வழக்கு அருள்சூமாக பூத்துட்டார். 1000 தெய்வம் உள்ளது. அது என்ன? அல்லாஹ் வாரியா பிழைக்கிறோம், அல்லாஹ் கொண்டா தேவையை புரிச்சேரும். விளக்கத்துல என்ன உட்காந்துருக்கு? யதார்த்தமா நாம் விளங்கணும்னா அல்லாஹ் தான் எல்லாம் படைச்சான்.